அகில இந்திய அளவில் கொடிகட்டி பறந்த காங்கிரஸ் கட்சி தோல்விக்கு திமுக தான் காரணம். ஸ்பெக்ட்ரம் ஊழலால தான் காங்கிரஸ் கட்சியுடைய இமேஜ், மன்மோகன் சிங்குடைய இமேஜ் இந்தியாவில் அதில் பாதாளத்துக்கு போச்சு. ஜெயின் கமிஷன்ல குற்றம் சாட்டப்பட்டவர் கருணாநிதி, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு. அந்த குற்றச்சாட்டு ஜெயின் கமிஷன் சொல்லும் போது, அந்த பிரச்சனை வந்தபோது, நீங்க ஆட்சி அதிகாரத்தில் நீங்க ஐக்கிய குஜராத் பிரதமராக இருக்கும்போது அந்த மந்திரி சபையில் திமுக இருக்குது, உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, உங்கள் கட்சி மீது விசாரணை இருக்கிறது, நீங்கள் மந்திரி சபையில் விட்டு வெளியேறுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சு. 1 மணி நேரம் கூட நான் வெளியில் இருக்க மாட்டேன்னு கலைஞர் சொன்னார். அதனால ஐக்கிய குஜராத் கொடுத்த ஆதரவை காங்கிரஸ் கட்சி வாபஸ் வாங்கிச்சு. அன்னைக்கு நாடு ஒரு தேர்தலை சந்திச்சது, ராஜீவ்காந்தி போல. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த திமுகவோடு எந்த குற்றச்சாட்டு கலைஞர் மீது சுமத்தப்பட்டதோ ராஜீவ்காந்தி கொலையில, அந்த திமுகவோடு காங்கிரஸ் கை கோர்த்ததை இந்தியா முழுவதும் இருக்கிற காங்கிரஸ்காரன் விரும்பல. அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து இந்த இந்து மதத்துக்கு எதிராக இவங்க உதயநிதி இவங்கெல்லாம் பண்றதால இந்தியா முழுவதும் பிஜேபி அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிடுச்சு. இவங்களால இவர் ஒன்னும் இவர் பீகார் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு, பீகார்ல காலி காங்கிரஸ், அவங்க அங்க வச்சு அரசியல் பண்ணிட்டாங்க. நம்மள பானிபுரி விற்கிறோன்னு கிண்டல் பண்றான் தமிழ்நாட்டில், அவர் வந்து ஓட்டு கேட்கறான்னு ஒன்று காங்கிரஸ் காரி. இப்போ கேரளாவில் விஜய்க்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, பாண்டிச்சேரியில் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய. அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நம்ம இவரோட கை கோட்டா கேரளாவில் ஆட்சி பிடிக்கலாம், பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கும், தமிழ்நாட்டிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். இவர் மந்திரி சபையில் இடம் கொடுக்குறேன்றார், ஆட்சி அதிகாரத்தில் வரன்றார். திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு திமுக மேல ஒரு எதிர்ப்பு இருக்குது. நிச்சயம் இந்த முறை தளபதி விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்ற சூழ்நிலை வருது. நம்ம ஜெயிக்கிற கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க.